अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இறைவனுக்கே யாரால் என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி அவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேணும் என்பதற்காக மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் அவர் என்ன செய்தார் என்றால், மேலே கிருஷ்ணாவதார சரித்திரங்களை தொடர்ந்து அனுபவிக்கத் தொடங்கினார். கிருஷ்ணாவதார சரித்திரங்களை தொடர்ந்து அனுபவிக்கிற பொழுது முதலிலே அந்த கண்ணபிரான் அவனுடைய அவதாரம், அதாவது அவனுடைய பிறப்பு, அதை பற்றி தெரிவித்தார். திருக்கோட்டியூர் கண்ணன் என்று திருக்கோட்டியூர் எம்பெருமானே இப்படி திருவாய்ப்பாடியிலே அவதரித்தான் என்று, இது தர்மிய ஐக்கிய சாமியம் என்றும் சொல்லுவார்கள். அதாவது திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானும் கண்ணபிரானாக அவதரித்த எம்பெருமானும் ஒருவனே அன்றோ, அதை பெரியாழ்வார் உள்ளபடி உணர்ந்தவராகினாலே அப்படி தெரிவித்தார். அப்படி கண்ணபிரானுடைய அந்த அவதாரத்தை தெரிவித்துக் கொண்ட வந்தவர் அங்கே இடையிலே ஒரு பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் செய்த சேஷ்டித்தங்களை எல்லாம் வர்ணிக்கிற பொழுது, மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் என்று தன்னை யசோதையாகவே பாவித்து கொண்டு ஒரு பாசுரம் அருளி செய்தார். அது 9வது பாசுரம் அந்த கீழ் திருமொழியிலே. அடுத்தபடியாக அந்த திருமொழி முடிந்தது. பண்ணமாடங்கள் சூழ் என்கிற திருமொழி. 2ஆம் திருமொழி, அதுதான் சீதக்கடலுள் என்று தொடங்குகின்ற திருமொழி. இந்த 2ஆம் திருமொழியிலே 20 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதற்கும் காரணம் என்ன என்றால், கண்ணபிரானுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக ஒவ்வொரு அவயவத்தையும் இந்த 10-20 பாசுரங்களிலே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிற பொழுது யசோதை சொன்ன சொற்களையே கொண்டு அனுபவிக்கிறார். அதாவது குழந்தையாயிருக்கிற காலத்திலே கண்ணபிரானை யசோதையானவள் சீராட்டினாள் அல்லவா, அப்பொழுது அவள் தன்னுடைய தோழிமார்களை திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் அழைத்து, இதோ கண்ணனுடைய திருவடிகளை பாருங்கள், கண்ணனுடைய திருப்பாதங்களை பாருங்கள், அவனுடைய திருப்பவளவாயை பாருங்கள், திரு கண்களை பாருங்கள் என்று காட்டியிருப்பாள் அல்லவா. அதே போல பெரியாழ்வாரும் இங்கே என்ன செய்கிறார் என்றால், கண்ணபிரானை குழந்தையாக வைத்து அவனுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றாக கூட்டு, இதை பாருங்கள் பாருங்கள் என்று ஒவ்வொன்றாக அப்படி பெண்களுக்கெல்லாம் காட்டுவதாக இந்த சீதக்கடலுள் என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. இது ஒரு வகையிலே பார்த்தால் யசோதை பாவனையிலே இவர் அருளி செய்த பாசுரம் என்று சொல்லலாம்படியும் அமைந்திருக்கிறது. ஆனால் இடையிடையே யசோதையை பற்றிய பேச்சுக்களே இந்த பாசுரங்களிலே எழுகிறபடியினாலே, இப்பொழுது யசோதையே சொல்லுகிற பாசுரத்தை போய் யசோதை பாவனை என்று சொல்லலாமா என்றும் கூட கேட்டுக்கொண்டு மணவாள மாமுனிகள் மிக அற்புதமாக வியாக்கியானத்தினுடைய முடிவிலே என்ன காட்டுகிறார் என்றால், யசோதை அந்த காலத்திலே பேசின பேச்சுக்களை தத் பாவயுக்தராய்கொண்டு இவர் பாடுகிறார் என்கிறது மட்டும்தான் சாமியம். மற்றபடி பெரியாழ்வார் அவர் பிற்காலத்தவர் ஆகையினாலே அவர் பின்னாலே நடந்த செய்திகளையும் சேர்த்து இந்த பதிகங்களிலே அனுபவித்திருக்கிறார் என்று காட்டுகின்றார். மேலே பாசுரங்களை அனுபவிக்கிற பொழுது அந்த விஷயத்தையும் நாம் சேர்த்து அனுபவிப்போம். முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரானுடைய திருப்பாதங்களை காணுங்கள் என்று எல்லாரையும் அழைக்கிறார். கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி விடுத்த சுவை தொண்டம் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே என்று, பவளவாயீர் என்றால் பவளம் போன்ற வாயையுடைய பெண்களே காணுங்கள். என்ன காண வேண்டும் நீங்கள்? அந்த கண்ணபிரானுடைய பாத கமலங்கள், அவற்றை நீங்கள் காணுங்கள் என்று சொல்லுகின்றார். பாத கமலங்கள் என்றால் தாமரை போல இருக்கக்கூடிய திருவடிகளாம்.
அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் அதைத்தான் முன்னடிகளிலே வர்ணிக்கிறார். சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி. இந்த கண்ணனை பெற்ற தாயார் யார் என்னால் சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி. சீதக்கடல் என்னால் சீதமான கடல், மிகவும் குளிர்ந்திருக்கக்கூடிய கடல். அந்த கடலுக்கு அமுது என்னால் தேவர்களுக்காக எடுத்து கொடுத்த அமுது அது வெளியமுது என்று சொல்லலாம். ஆனால் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தபடி அமிர்தத்தினுடைய சாரம் என்னால் அது யாரு என்னால் அவள்தான் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. சீதக்கடலுடைய அமுது என்னால் வெறும் அமிர்தம். அது சீதக்கடல் உள்ளமுது என்றால் அவள்தான் திருமகள் பெரிய பிராட்டியார். அந்த உள்ளமுதன்ன தேவகி, அந்த பெரிய பிராட்டியாரை போன்றவள் இந்த தேவகி பிராட்டி கண்ணனை பெற்றவள். என்ன காரணத்தினாலேன காருண்யம் என்கிறது இருவருக்குமே மிகுந்திருந்தது அல்லவா. ஆகையினாலே பெரிய பிராட்டியார் அவள் சீதையாக வந்து அவதரித்த பொழுது தான் சிறைக்கூடத்திலே இருந்து மற்றவர்களையெல்லாம் சிறை விடுவகைக்காக அவள் பாடுபட்டாள். அது ஸ்ரீராமாயணத்திலே பிரசித்தமான விஷயம். அதே போல இங்கே தேவகி பிராட்டியம் தான் சிறைக்கூடத்திலே இருந்து கொண்டு மற்றவர்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைத்தாள் அல்லவா. ஆயினாலே இவள் எப்படிப்பட்டவள், அந்த பெரிய பிராட்டியாரை போலவே கருணை உள்ளவள் என்கிற காரணத்தினாலே சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி என்று சீதக்கடல் உள்ளமுதான பெரிய பிராட்டியார் அவளை போன்ற தேவகி, அவளை போன்ற ஒரு கருணை மிக்கவளான அந்த தேவகி பிராட்டியார் அவள் என்ன செய்தாள் என்னால் அவளுடைய கருணை அடுத்த வரியிலே வெளிப்படுகிறது. அவள் என்ன செய்தாள், கருணை மிக்கவள் பெரிய பிராட்டியாரை போல என்னால் கருணை கொண்டு என்ன காரியம் செய்தாள் தேவகி என்னால் உடனே சொல்லுகிறார் பாருங்கள். கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி. கோதை குழலாள் அசோதை. கோதை குழலாள் என்னால் நன்ற அழகான புஷ்பங்களை எல்லாம் அணிந்த கூந்தலை உடையவளாம். கோதை என்னால் மாலை, மாலைகளை அணிந்த குழலை உடையவள். குழலை உடையவள் யார் என்னால் அசோதை. அந்த யசோதைக்கு போத்தந்த என்றால் கொடுத்து அனுப்பிய என்ன அர்த்தம். தேவகி தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை யசோதனிடத்திலே கொடுத்து அனுப்பி வைத்து விட்டாள். இதுவென்றோ அவளுடைய கருணை. யாராவது பெற்ற பிள்ளையை உடனே பிரிவதற்கு இசைவார்களோ, அவள் இசைந்தாள். அதனால்தான் அவளை பெரிய பிராட்டியாருக்கு சமமான கருணை உள்ளவள் என்று தேவகியை சொல்லி அந்த தேவகியானவள் கொடுத்து அனுப்பினாள் இந்த குழந்தையை. அசோதைக்கு போத்தந்தான். அப்படி வந்தவன் யாரு என்னால் பேதை குழவி, மிகவும் அரியா பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கண்ணபிரான். என்ன அந்த அவன் கண்ணபிரானை பேதை குழவின்னு சொல்லுகிறார். உண்மையாக அவன் பேதை குழவியாக தன்னை ஆக்கி கொண்டு விட்டான் அந்த இடத்தில். அவன் பிறந்த உடனே தேவகி பிராட்டி உபசம்ஹர, நீ உன்னுடைய சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று சொன்ன உடனே மறைத்து கொண்டான். நீ இங்கே தங்காதே, உடனே போய்விடு இந்த இடத்தை விட்டு, கம்சனாலே உனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொன்ன பொழுது எனக்கு யார் என்ன ஆபத்து விளைவிக்க முடியும், யாராயிருந்தாலும் நான் ஒரு கை பார்க்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. கண்ணன் என்ன பண்ணினான், அப்படியே தாய் சொல் கேட்டான், தந்தை சொல் கேட்டான். ஆகினாலே அவன் பேதை குழவி, அரியா பருவத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை போலவே இருந்தானான். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை போல இருந்தவன் செய்த அற்புதமான காரியம் என்னன்னா, பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலம். தன்னுடைய கைகளாலே அந்த கால்களை வாயிலே வைத்துக் கொண்டு அதை சுவைத்து உண்கிறானாம். நாம் கூட படங்களில் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆலிலே கண்ணன் சயனித்திருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது அந்த தன்னுடைய கால் கட்டை விரலை வாயிலே வைத்துக் கொண்டு உண்பது போலே அப்படி கண்ணனை நாம் சேவிக்கிறோம். இது என்ன அபிப்பிராயம் என்னால், விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சஹா என்று விஷ்ணுவனுடைய திருவடிகளிலிருந்து தேன் பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மாழ்வாரும் கூட உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே தேன் பெருகுகிறது என்று சொல்லுகிறார். உடனே எம்பெருமானுக்கே ஆசையா, நம்முடைய திருவடிகளிலே தேன் பெருகிறது என்று வேதமும் சொல்லுகிறது, வேதாந்திகளும் சொல்லுகிறார்கள். இது உண்மையா என்று பார்ப்போம் என்று தன்னுடைய திருவடிகளை தானே தன்னுடைய வாயிலே வைத்து சுவைக்கிறானாம். அது மட்டுமல்ல, உலகத்தை எல்லாம் உண்ட காலத்திலே பிரளயத்திலே அந்த எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்தான் அல்லவா, உள்ளே செலுத்தின அந்த உலகங்களுக்கு உணவாக தன்னுடைய திருவடி தேனை அவன் அமிர்தமாக கொடுக்கிறான் என்று இப்படியும் சொல்லுவதுண்டு. ஆஹா, என்ன பண்ணும், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் என் வடசிய பத்திரஸ்ய புட்டேஷயானம்
பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி தாமரை போன்ற திருக்கைகளாலே, தாமரை போன்ற திருவடிகளை வைத்து, தாமரை போன்ற தன்னுடைய திருப்பவளத்திலே வைத்து அப்படி உண்கிறான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள், அப்படிப்பட்ட திருவடியினுடைய அழகை வந்து காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே, எல்லாரும் வந்து பாருங்கள் பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அழைத்தார். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே அந்த திருவடியினுடைய நகங்களை வர்ணிக்கிறார். பாத கமலம் என்னால் பொதுவாக திருவடி, அந்த திருவடியினுடைய ஓரொரு நகமும் அந்த விரல்களும் எப்படி மிளிருகின்றன என்பதை இரண்டாம் பாசுரத்திலே அனுபவிக்கிறார். மொத்தம் மணியம் வைரமம் நன்பொன்னம் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கம் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திருந்த வாதானீரே, ஒன்னுதலேர் வந்து காணீரே. அதாவது முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் என்று தெரிவிக்கிறார். அதாவது கண்ணனுடைய திருவடிகள் இருக்கிறதே, அந்த திருவடிகளை எல்லாம் நன்றாக அலங்கரிக்கிறாளாம் தாயான யசோதை. அலங்கரிக்கிற பொழுது அவனுக்கு விரல்கள் 10 இருக்கின்றன அல்லவா, அதனால ஒவ்வொரு விரலும் அந்த காலத்தில் செம்பஞ்சு குழம்புன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு தான் அதை கைகளுக்கெல்லாம் நிறமூட்டுவது, கால் விரல்களுக்கெல்லாம் நிறமூட்டுவது. இந்த செம்பஞ்சு குழம்பை கொண்டு அவனுடைய திருவடிகளை எல்லாம் அலங்கரிக்கிற பொழுது 9 விரலுக்கு 9 ரத்தினங்கள், அதாவது நவரத்தனம்னு சொல்றாள் இல்லையோ, முத்து, பவழம், கோமேதகம், மரகதம், நீலம், இந்த வைடூரியம், புஷ்பராகம் என்று இப்படியெல்லாம் இருக்கிறது. 9 விரலுக்கு 9 அந்த மாணிக்கங்களுடைய, அதாவது மணிகளினுடைய நிறத்தை இட்டுவிட்டு 10வது விரலுக்கு பொன்னினுடைய நிறத்தை வைத்தாளாம். அதனால தான் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் என்று 9 ரத்தினங்களுக்கு 3 சொன்னார். கடைசியில் நன்பொன் என்று 1 சொன்னார். அப்படி எல்லாம் தத்தி பதித்து, தலைப்பை தத்தி பதித்து என்னால் ஒன்று மாறி ஒன்றின் பக்கத்திலேயே ஒன்றை வைக்காமல் அந்த பகைத்தொடையாக பரபாக சோபையாக தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு நீலம் என்றால் அதற்கு பக்கத்திலே ஒரு சிகப்பு, அதற்கு பக்கத்திலே ஒரு பச்சை, அதற்கு பிறகு வெள்ளை என்று இப்படி மாறி மாறி நிறம், அதுதான் தத்தி பதித்து தலை பெய்தார் போல். எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள், அவன் 10 விரலும் உடைய அந்த மணிவண்ணனான கண்ணனுடைய பாதங்கள் அது எப்படி இருந்ததுன்னு கேட்டனா, அந்த நவரத்தினங்களையும் பொன்னையும் ஒத்திட்டிறந்தவா காணீரே, ஒண்ணுதலீர் வந்து கணீரே. அழகான நெற்றியை உடையவர், ஒளிய நுதல் என்றால் நல்ல பிரகாசிக்கின்ற நெற்றியுடைய பெண்களே, நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே அழைக்கிறார். அதாவது இந்த 2 பாசுரங்களை நாம் பார்க்கிற பொழுது பெரியாழ்வார் யசோதா பாவனிலே அழைக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் முதல் பாசுரத்திலேயே யசோதைக்கு போத்தந்தா என்று சொல்லி இருக்கிற பொழுது அவர் யசோதா பாவனிலே சொல்லுகிறார் என்று எப்படி சொல்லலாம் என்று கேள்வி எழும். அதற்கு 2 விதமான சமாதானம் சொல்லலாம். என்னன்னா, யசோதையாகிற எனக்கு போத்தந்தா என்று சொன்னதாக அப்படி அர்த்தம் சொல்லலாம். ஆனால் தேவகி பிராட்டி அனுப்பி வைத்தாள் என்பது யசோதைக்கு தெரியுமா என்று கேட்டால், அந்த யசோதை பேசின பேச்சை பெரியாழ்வார் பிற்காலத்திலே பேசினார், அவருக்கு இது தெரியுமாகையாலே அவர் அருளி செய்தார் என்று இந்த 10 பாசுரங்களிலே இருக்கிறார். அதாவது இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய 20 பாசுரங்களுக்கும் இப்படித்தான் ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். இன்னும் பாசுரங்களுடைய அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே தொடருவோம்.